ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அன்பு சேனல். அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிலவாசல் பூஜை தான் பார்க்க போகிறோம். இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய நிலவாசல் பூஜை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய துளசி மாடமும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். என்னோடய மெயின் கேட்டை திறந்து உள்ளே வந்தோம்னா போர்ட்டிக்கோவில் லெஃப்ட் சைடு என்னுடைய துளசி மாடம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயே ஒரு விநாயகரும் வச்சுருக்கேன். இங்கே ஒவ்வொரு செவ்வாய் விலைக்கும் நான் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது வழக்கம். குட்டியாக ஒரு துளசி மாடம் வச்சுருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின துளசி மாடம். அதையுமே நான் பூஜை பண்ணிடுவேன். துளசி மாடத்தை நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் உயரமான இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கீழே செங்கல்லாம் அடுக்கி அது மேலே நான் துளசி மாடம் வச்சுருக்கேன். துளசி மாடம் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. எனக்கு துளசி மாடம் வச்சு கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சரியான இட வசதி இல்லாதனால என்னோடய போர்ட்டிக்கோவில் என்னோடய துளசி ஒரு மாடமாக சின்னதாக வாங்கி நான் வச்சுருக்கேன். நம்ம துளசி மாடம் வச்சு வழிபாடு பண்ணாட்டாலும் சின்ன ஒரு தொட்டிலையாவது துளசி வச்சு வளர்க்குறது ரொம்பவே நல்லது. துளசி மாடத்தில் நம்ம தீபம் ஏற்ற முடியாது அப்படிங்கிறனால சின்னதாக துளசி மாட தீபம் வாங்கியிருக்கேன். அதில் அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வாங்கியிருக்க தீபம் தேங்காய் தீபம். அது தேங்காய் குடிமியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தீபம். அது நான் விநாயகருக்கு ஏற்றுவேன். அதே மாதிரி விநாயகருக்கு முன்னாடி ஒரு மண் உருளி சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு நாளுமே புதுசாக தண்ணி மாற்றி புது பூக்கள் அதில் போடுறது வழக்கம். எனக்கு இந்த இடத்துல விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி நம்ம தீப தூபம்லாம் காட்டும் போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போன ஃபீல் எனக்கு கிடைக்கும். ஆமாம், எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடு கோயில் தான். அந்த இடத்த சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இப்போ தூபம்லாம் காமிச்சிட்டேன். என்னுடைய துளசியையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க என்னுடைய நிலவாசல் பூஜைக்கு போகலாம். இதுதான் என்னுடைய நிலவாசல். நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீடு க்ளீன் பண்ணும்போதே என்னுடைய நிலவாசலையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். பூஜை செய்யும்போது இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சம் பன்னீர் எடுத்துக்கிறேன். வாசனை திரவியங்கள் வச்சு நம்ம நிலவாசல் க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதனால் நான் இப்போ சுத்தமான கிளாத் எடுத்து என்னுடைய நிலவாசல் முன்னாடி பின்னாடி 3 பக்கமும் நல்லா நான் தொடச்சி விட்டுக்கிறேன். அதுபோல் வாசப்படியும் நல்லா தொடச்சிக்கிறேன். இந்த சைடு வாசல் காலையுமே நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து குழப்பிக்கலாம். மஞ்சளை நம்ம நிலவாசலில் தடவும்போது, அதாவது கீழே பூமியிலிருந்து மேல் நோக்கி நம்ம தடவணும். வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அது. அதனால் வாசல் கால் முன்னாடி பின்னாடி எல்லாமே கீழே இருந்து நான் மேல் நோக்கி தடவி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த வாசல் காலுக்கும் நான் மஞ்சள் தடவிக்கிறேன். குங்குமம் வைக்கும்போது எப்போதும் ஒற்றைப்படையில் வைக்கணும். 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வச்சுக்கலாம். நான் 2 நிலவாசலுக்கும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டேன். இங்கே மாக்கோலம் போடுறேன். ஆல்ரெடி என் படியில் நான் கோலம் போட்டிருக்கேன். பெயிண்டில் போட்டிருக்கேன். ஏன் நான் பெயிண்டில் கோலம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காம்பவுண்டுக்குள்ளே எலி தொந்தரவு கொஞ்சம் இருக்குது. நான் நைட்டு கோலம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு காலையில் பார்த்தோம்னா அந்த இடத்துல கோலமே இருக்காது. எலி எல்லாம் சுரண்டி சாப்பிட்ரும். அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தடந்தான் இருக்கும். நம்ம கோலம் போட்ட தடந்தான் இருக்கும். அதனால் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டா அந்த படியே பார்க்க வெறிச்சோடி இருக்கும். அதனால் பர்மனெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு நான் பெயிண்டில் கோலம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் செவ்வாய் வெள்ளிக்கு நான் மாவு கோலம் கண்டிப்பாக அது மேலேயே போட்டுருவேன். கோலப்பொடியில் கோலம் போடலான்னு பார்த்திங்கன்னா, நான் கோலம் போட்டு உள்ளேருந்து வெளியே வந்தாலோ வெளியிலேருந்து உள்ளே போகும்போதோ என்னுடைய நைட்டியில் பட்டே கோலம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். அதனாலவே நான் இந்த நிலவாசலில் பெயிண்டில் கோலம் போட்டுட்ருக்கேன். செவ்வாய் வெள்ளிக்கு மாக்கோலம் போட்டுக்கிறேன்.
இங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். படியில் வந்து இந்த சைடு வந்து நான் பாவை விளக்கு வந்து இந்த இடத்துல வைப்பேன். அதனால் இங்கே வந்து நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கும் வந்து இந்த பாவை விளக்கு இங்கே வச்சு நான் விளக்கு ஏற்றுறது வழக்கம். விசேஷ தினங்கள் வந்தாலும் நான் ஏற்றுவேன். அதனால் பாவை விளக்கு வந்து இந்த இடத்துல எப்போதுமே இருக்கும். 2 பக்கமும் நான் நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் எலுமிச்சை பழத்தில் வந்து வெள்ளிக்கிழமை என்னுடைய நிலவாசலில் வைக்கிறது வழக்கம். நல்ல சிகப்பு கலர் குங்குமம் தடவி நம்ம வந்து நிலவாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது. அதோட கண்டிஷ்டிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டுக்குள்ளே வர எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு உள்ளே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட கெட்ட எண்ணங்கள்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தில் பட்டு தவிடுபடி ஆகிடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம நிலவாசலில் எலுமிச்சம்பழம் வைக்கணும். வெள்ளிக்கிழமை வச்சோம்னா அடுத்த வியாழக்கிழமை அதை எடுத்து போட்டுட்டு வெள்ளிக்கிழமை புதுசாக ஒரு எலுமிச்சம்பழம் நல்ல சிகப்பு கலர் குங்குமம் தடவி நம்ம நிலவாசலில் வைக்கணும். இப்போ என்னுடைய நிலவாசலுக்கு நான் வந்து 2 சைடும் பூ வச்சுக்கிட்டேன். அதேமாதிரி பாவை விளக்கில் வந்து நான் வந்து அகல் விளக்கு வச்சு தான் விளக்கு ஏற்றுவேன். அதுக்காக அகல் விளக்குக்கு நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கிறேன். இது மாதிரி 2 விளக்கு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பாவை விளக்கு மேலே வச்சு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம். விளக்கு ஏற்றினோடனே இந்த பாவை விளக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த தீப ஒளியில் பாவை விளக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் அர்ச்சனை மலர் வந்து 2 பக்கமும் போட்டுக்கிறேன். அதேமாதிரி என்னுடைய படியில் வந்து இங்கே ஒரு உருளி வச்சுருப்பேன். இதுக்கும் வந்து நான் தினமும் காலையில் புதுசாக தண்ணி மாற்றி பூக்கள்லாம் போட்டுருவேன். நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலவாசல் பூஜை பண்ணணும். இந்த நிலவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிலவாசல் வழியாக தான் நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி உள்ளே வரணும். நல்ல சக்தியை மட்டும் உள்ளே அனுப்பி தீய சக்திகளை தடுத்து நிறுத்தி நம்ம குலத்தை காப்பது நம்ம குலதெய்வம் தான். நமக்கு ஒரு பாதுகாவலான வந்து நம்ம நிலவாசலில் நம்ம குலதெய்வம் இருக்கும். அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிலவாசல் பூஜை பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கிடைக்கும். நான் வந்து என்னோடய நிலவாசலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு தீப தூபம்லாம் காமிச்சுக்கலாம். பூஜை அறையில் நம்ம தீபம் காமிச்சாலுமே நம்ம நிலவாசலில் வந்து நம்ம தீபம் தூபம் இந்த மாதிரி எல்லாமே நிலவாசலுக்கும் வந்து காட்டுறது ரொம்பவே நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக நல்ல வீடியோ அடிக்கடி போடணும்னு தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசலில் வந்து மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே நல்லது. அந்த மாவிலை காய அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. விசேஷ தினங்கள் வந்தால் எங்கேயாவது மாவிலையை வந்து தேடி பிடிச்சி கொண்டாந்து என்னுடைய நிலவாசலில் கட்டிடுவேன். கிடைக்காத பட்சத்துக்கு என்னுடைய நிலவாசலில் வந்து எப்போதுமே வெற்றிலை தோரணம் போட்டிருப்பேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிலை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது. அதனால் என்னுடைய வெற்றிலை தோரணம் என்னுடைய நிலவாசலில் வர்ற மாதிரி நான் கொடி அமைச்சிருக்கேன். ஒரு சின்ன வேஸ்ட்டு கேனில் தான் நான் வந்து வெற்றிலை வந்து வச்சு வளர்க்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்னுடைய நிலவாசலில் வர்ற மாதிரி கொடி அமைச்சிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். என் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே துளசி மடத்திட்ட விநாயகர், அடுத்து வந்து இந்த வெற்றிலை தோரணம் இதெல்லாம் பார்க்க வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.